சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி காட்டு தலைவாசல் பகுதியில் வசித்து வருபவர் டார்ஜிலின். இவர் வெளிநாடுகளுக்கு டிக்கெட் எடுத்துக் கொடுக்கும் டிராவல்ஸ் நடத்தி வருகிறார். இந்நிலையில் டார்ஜிலினின் குழந்தை சிறிய கைப்பையில் வைத்திருந்த 15 சவரன் நகையை எடுத்து வீட்டில் உள்ள குப்பை தொட்டியில் போட்டுள்ளது. இதை கவனிக்காத டார்ஜிலின் குடும்பத்தார் நாள்தோறும் வீடுகளுக்கு வந்து குப்பைகளை சேகரித்து செல்லும் செல்வி என்ற தற்காலிக துப்புரவு பணியாளரின் குப்பை தொட்டியில் போட்டுள்ளனர். சேகரித்த குப்பைகளில் இருந்து வழக்கம் போல் பிளாஸ்டிக் பாட்டில் போன்ற பொருட்களை தனியாக பிரித்தெடுத்த போது அதிலிருந்து சிறிய பையை எடுத்து தனியாக வைத்துள்ளார். பின்னர் வீட்டிற்கு எடுத்துச் சென்று பிரித்து பார்த்தபோது இதில் நகை இருப்பது தெரியவந்தது. உடனடியாக தனது கணவருடன் காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்திற்கு சென்று தங்க நகைகளை செல்வி ஒப்படைத்தார். அதனைத் தொடர்ந்து நகையின் உரிமையாளர்கள் யார் என்று கண்டறிந்து காரைக்குடி கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் புனியா முன்னிலையில் உரிமையாளரிடம் நகைகளை துப்புரவு பணியாளர் செல்வி மூலம் ஒப்படைக்கப்பட்டது. துப்புரவு பணியாளருக்கு நகையின் உரிமையாளரும் காவல்துறையினரும் பாராட்டு தெரிவித்தனர். மேலும் நகையின் உரிமையாளர் துப்புரவு பணியாளர் செல்வியின் நேர்மையை பாராட்டி அவருக்கு 20,000 ரூபாய் வெகுமதி வழங்கினார். குப்பை கொட்டும் போது ஒரு பேக்கில் சாமான பொருள் வீட்டில் வீடு போய் குப்பை வாங்குவோம். சரி, அது மாதிரி ஒரு பேக்கு ஒன்று வந்துச்சு. நாங்கள் அந்த டப்பா இதெல்லாம் போட்டு வாட்டர் கேன் இதெல்லாம் பிறக்குவோம். அதில் நாங்கள் எடுத்து போட்டுட்டு 4 நாள் கழிச்சு இப்போ தான் எடுத்து அந்த கட்டை கொடுத்துட்டோம். என்ன மாதிரி இருந்தது? அதில் மோதிரம் இருந்துச்சு, செயின் இருந்துச்சு.